அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 23, 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. ஸோ இந்த இடத்துல நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு, அது இல்லாம இந்திய சார்பில் வந்துட்டு வெளியுறவு அமைச்சர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அமெரிக்காவின் புதிய வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, ஓகேவா, அவர் தான் வந்துட்டு இப்ப புதுசா நியமிச்சிருக்காங்க. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா, அப்போது அமெரிக்காவில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறும், ஸோ இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறவங்களை வந்துட்டு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க. ஓகேவா, இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா, வானில் ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள். ஓகேவா, வானில் வெள்ளி, செவ்வாய், வியாழன் உள்ளிட்ட 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வந்து புதன்கிழமை வந்து வந்திருக்கு. அது பிர்லா கோளரங்கத்துல பொதுமக்கள் வந்துட்டு வெறும் கண்ணுல பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததா, நாட்டின் மகள்களுக்கு மேலும் சிறப்பான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து உறுதியேற்றிருக்காங்க. இது வந்துட்டு எங்க சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பெண் குழந்தைகளை காப்போம் அப்படின்ற ஒரு திட்டம் ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சிருக்கு. அந்த விழாவில் வந்துட்டு அவரு பேசியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, எதிர்வரும் ஆண்டுகளில் நாட்டின் மகள்களுக்கு மேலும் சிறப்பான முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய அரசின் லட்சிய திட்டங்களில் ஒன்றான பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவையொட்டி பிரதமர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஓகேவா, சோ இந்த பெண் குழந்தைகள் திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 22ல வந்துட்டு இந்த திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, நீங்க இதுல இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இப்ப என்னன்னா, பெண் குழந்தைகளை காப்போம் அப்படின்ற திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 22ல வந்து ஆரம்பிச்சாங்க. சரியா, சோ இப்போ அதன் மூலயமா இவர் சொல்ல வர வேண்டியது, இன்னும் நிறைய வாய்ப்புகள் பெண் குழந்தைகளுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, தேசிய சுகாதார இயக்கம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க. சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நாட்டில் பொது சுகாதார சேவைகள் மேம்பாட்டுக்கான தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை வந்து ஒப்புதல் அளித்துள்ளது. சோ தேசிய சுகாதார இயக்கத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பால் 2030, சரியா, சோ இந்த 2030 தான் வந்து உங்களுக்கு இங்க தேவையானது. ஏன்னா அந்த இலக்கு எவ்வளவு நாள் இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2030ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே இத்துறையில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் எட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த தேசிய சுகாதார இயக்கத்துக்கு எத்தனை வருஷங்கள் இலக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா 2030, அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அடுத்ததா, லடாக்கில் ராணுவம் கட்டிய 2 பெய்லி பாலங்கள் திறப்பு. ஓகேவா, லடாக் யூனியன் பிரதேசத்தில் ஷியோக் மற்றும் நுப்ரா பள்ளத்தாக்குகளுக்கு இடையே, எந்தெந்த பள்ளத்தாக்குன்னு பாருங்க, ஷியோக் மற்றும் நுப்ரா பள்ளத்தாக்குகளுக்கு இடையே இணைப்பை மேம்படுத்தும் வகையில் ஷியோக் ஆற்றின் மீது இந்திய ராணுவத்தால் புதிதாக கட்டப்பட்ட 2 பெய்லி, அதாவது பெய்லி அப்படின்னா இரும்பு பாலங்கள் புதன்கிழமை திறந்து வைக்கப்பட்டன. ஓகேவா, சோ எந்த 2 பாலத்துக்கு நடுவே வந்து கட்டப்பட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, ஷியோக் மற்றும் நுப்ரா பள்ளத்தாக்குகளுக்கு இடையே. ஓகேவா, சோ இதன் மூலயமா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா 40 கிலோமீட்டரா வந்துட்டு அவங்களோட டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்றதுக்காக இந்த பாலத்தை வந்து இந்தியா சார்பில் கட்டப்படுறாங்க, இந்திய ராணுவத்தால் புதுசா கட்டப்பட்டிருக்கு. சரியா, ஸோ இப்போ நடந்த T20ல வந்துட்டு இந்தியா வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இதுல நீங்க படிக்க வேண்டியது இல்லை. ஸோ T20ல இந்தியா வந்து வெற்றி, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். இதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டம் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.